ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் ஃபஸ்ட் பீஸா பண்ணியிருந்தேன் என்னோடய பசங்களுக்காக. இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. நான் ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி பசங்களுக்காக கொடுத்துருந்தேன். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட் நான் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன். ஈஸ்ட் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டும் 1.5 ஸ்பூன் சுகரை வச்சு கொஞ்சம் பாலில் ஆக்டிவேட் பண்ணி வச்சதுக்கப்புறமா அது கூட ஃப்ளார் ஆட் பண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ப்ரூஃபிங்காக விட்டுட்டேன். ப்ரூஃபிங் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் அதை நல்லா திரட்டிட்டு நான் ஒரு டின்னில் தான் பேக் பண்ணுறேன். இப்போது பேக்கிங் டின்னில் தான் அதில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி அப்புறம் வச்சு கொஞ்சம் ஃபோக்கால் இந்த மாதிரி குத்தி விட்டதுக்கப்புறமா பீஸா சாஸ் நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான் இது. இந்த பீஸா சாஸ் ரெசிபி வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். பீஸா சாஸ் இந்த மாதிரி நான் கொஞ்சம் நல்லாவே தாராளமாகவே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் வீட்டில் பண்ணுறது எனக்கு ரொம்ப பீஸா சாஸ் டேஸ்ட் பிடிக்கும். ஸோ அதனால் நான் நிறையவே நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு என்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லா வெஜிடபிள்ஸும் நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். சிக்கன் டிக்கா மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். தவாவில் தான் ஃப்ரை பண்ணி நான் அதையுமே இதில் நான் வச்சுக்கிட்டேன். அப்புறம் நிறையா மசாலா சீஸ் பசங்களுக்கு ஆசைப்படுறதால நிறையா சீஸ் போட்டு அவனில் 220 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. அதோட அவுட்புட் ரொம்பவே நல்லா வந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. நம்ம கடையிலலாம் வாங்கி பீஸா வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டியாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.